யுஏஇ வரலாற்றிலேயே ஃபர்ஸ்ட் டைமா பீச் ஃப்ரண்ட்ல பிரைவேட் பீச் அக்சஸ் பண்ற மாதிரி கம்மியான பிரைஸ்ல பெரிய ஸ்கொயர் ஃபீட்ல கவர்மெண்ட் டெவலப்பர் ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல வீடு வாங்கலனா இந்த ஜென்மத்துல உங்களால வீடே வாங்க முடியாதுங்க. இந்த பீச் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் கம்யூனிட்டில 2 பெட்ரூமோட ஸ்கொயர் ஃபீட் மட்டும் பாருங்க. ஃபேமிலியோட கூட்டு குடும்பமா இருக்கிறவங்களுக்கு உண்டான ஸ்கொயர் ஃபீட் கொடுத்திருக்காங்க 1600ங்க. அதுவும் ஃபுல் சி வியூல. பிரைஸ் பாருங்க 1.4 மில்லியன் தாங்க. இதுல பேமெண்ட் பிளான் பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்குங்க. உங்களுக்கு வெறும் 30% நீங்க டூரிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பே பண்ண போறீங்க. ஆன் ஹேண்ட் ஓவர்ல சாவி உங்க கையில வாங்குனதுக்கு அப்புறம் தான் நீங்க பேலன்ஸ் இருக்கிற 70% பே பண்ணுவீங்க. சோ டவுன் பேமெண்ட் பாருங்களேன், உங்களுக்கு வெறும் 5% அதாவது 70,000 திரஹம்ஸ் பே பண்ணா போதும். இதே நீங்க 10% பே பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் கிடைக்குங்க. அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 4% பே பண்ணுவீங்க. தென் பேலன்ஸ் இருக்கிற 20% நீங்க பொறுமையா 48 மாசத்துக்கு ஒரு மாசமும் நீங்க வெறும் 5,833 திரஹம்ஸ் பே பண்ணா போதுங்க. சோ பாருங்களேன், டோட்டலா இந்த 4 வருஷத்துல நீங்க உங்க கையில இருந்து பே பண்ணிருக்கிறது வெறும் 2,80,000 திரஹம்ஸ் தாங்க டோட்டல் பிரைஸ்ல இருந்து. சோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க மொத்தமா பே பண்ணிருக்கிறது வெறும் 30% மட்டும் தாங்க. உங்க கையில 4 வருஷம் கழிச்சு சாவி கொடுத்ததுக்கு அப்புறம், அதாவது வீடு ஹேண்ட் ஓவர் ஆனதுக்கு அப்புறம் தான் பேலன்ஸ் இருக்கிற 9,80,000 திரஹம்ஸை நீங்க பேங்க்ல மார்கேஜ் பண்ணுவீங்க. உங்களுக்கு 25 வருஷம் வரைக்கும் பண்ணிக்கலாங்க. மந்த்லி இஎம்ஐ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5,065 திரஹம்ஸ் வருங்க. இயர்லி 60,780 திரஹம்ஸ்ங்க. உங்களுக்கு ஆவரேஜா ரெண்டல்னு பாருங்களேன், உங்களுக்கு பீச் ஃப்ரண்ட்ல அதுவும் ஸ்டாண்ட் அலோன் பில்டிங் கிடையாது, கம்யூனிட்டிலங்க. அண்ட் உங்களுக்கு சி வியூவோட கிடைக்குதுங்க. ரெண்டல் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு பர் இயருக்கு 1,20,000 திரஹம்ஸ் வருங்க. மந்த்லி உங்களுக்கு 10,000 திரஹம்ஸ் கிடைக்குதுங்க. சோ உங்க பாக்கெட்ல இருந்து நீங்க பேங்க் இஎம்ஐ அதாவது 5,065 பே பண்ணதுக்கு அப்புறம் உங்க கையில மாசம் மாசம் 5,000 இருந்து 5,500 திரஹம்ஸ் வரைக்கும் உங்க பாக்கெட்ல ப்ராஃபிட்டா நிக்குங்க. சோ இந்த மாதிரி ஒரு கம்மியான பிரைஸ்ல அதிகமான லே அவுட்ல உள்ள, அதுவும் கவர்மெண்ட் டெவலப்பர்ட்ட பீச் ஃப்ரண்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் ஹிஸ்டரியிலே வந்தது கிடையாதுங்க. சோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. சோ நீங்க ஃபேமிலியோட அதிகமான லே அவுட்ல கம்மியான பிரைஸ்ல அதுவும் கவர்மெண்ட் டெவலப்பர்ட்ட டைரக்டா பீச் அக்சஸ் பண்ற மாதிரி பாக்குறீங்க அப்படின்னா உடனே கால் பண்ணுங்க.